பாஸ்டர் கிரேஸ்வின் ரிலேஷன்ஷிப் பாட்காஸ்டுடைய இன்னொரு எக்ஸைட்டிங் எபிசோடுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த பாட்காஸ்ட்டில் உறவுகளை பற்றி நம்ம பேசுகிறோம். டேட்டிங், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், மேரேஜ், இதை பற்றி வேதம் என்ன சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தையிலேருந்து எப்படி இந்த உறவுகளை நேர்த்தியாக நடத்த முடியும் நம்ம பார்த்துட்டு வர்றோம். நிறையா பேர் இதனால் பயன் அடைஞ்சிட்ருக்கிறீங்க. இது அநேகருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறீங்க. உங்களை நான் வாழ்த்துறேன். உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கீப் ஷேரிங் தீஸ் வீடியோஸ் அண்ட் த லிங்க்ஸ் and you are a blessing to the world. இன்னைக்கு திருமணத்துடைய இந்த தொடர் போதனையில் நம்ம பார்க்குற முக்கியமான எபிசோடு ஒரு முக்கியமான கிளாரிட்டியை கொண்டு வரப்போகுது. திருமணம் அப்படின்ன உடனே இந்த உலக ஜனங்க 3 முக்கியமான திருமணம் அப்படின்னு பேர் கொண்ட உறவுகளை அவங்க அங்கீகரிக்கிறாங்க. அவங்க அதை திருமணம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறாங்க. முதலாவது கோஹாபிட்டேஷன் மேரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வேதம் மேரேஜ்னு ஒத்துக்கிறது இல்லை. ஆனால் உலகத்தில் ஒரு சில கவர்மெண்ட்ஸ் கூட ஒத்துக்கிறாங்க. திருமணம் ஆகாமலே இணைஞ்சு ஒரே வீட்டில் வாழ்கிறத ஒரு வகையான திருமணம் அப்படின்னு சொல்லி. ஆனால் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னது போல் இது திருமணமே இல்லை. வேதம் இதை திருமணம்னு சொல்கிறது இல்லை. ஆனால் உலகத்தை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு வகையான மேரேஜ். அவங்கள பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் கால் கோஹாபிட்டேஷன் மேரேஜ். அடுத்த வகை என்னென்னா கான்ட்ராக்ட் மேரேஜ். கான்ட்ராக்ட் மேரேஜ் என்ன சொல்லுதுன்னா, இஃப் யூ லவ் மீ ஐ லவ் யூ, இஃப் யூ டோன்ட் லவ் மீ ஆர் இஃப் ஐ டோன்ட் லவ் யூ வி வில் மூவ் அவுட். இது ஒரு கான்ட்ராக்ட். இது ஒரு தற்காலிகமான ஒரு அரேஞ்ச்மெண்ட் போல் நடத்துவாங்க. இதையும் கர்த்தருடைய வேதம் நமக்கு எடுத்து காட்டுறதில்ல. இதுக்காக நம்ம பிலீவ் பண்ணோம், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நடத்தணுன்றது கர்த்தருடைய திட்டம் இல்லை. மூன்றாவதான ஒரு திருமணம் இருக்குது. இந்த திருமணத்துடைய ஐடியாவையும் பிரின்சிபலையும் தான் வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். இது பேர் அ கவனன்ட் மேரேஜ். திருமணத்தை தேவன் இணைந்த ஒரு உடன்படிக்கையாக கருதி அந்த வாழ்க்கையை கர்த்தருடைய நாமத்தின் மகிமையாக வாழும்போது இதை கர்த்தருடைய வார்த்தை அங்கீகரிக்குது. இதுதான் நம்மளுடைய அல்டிமேட் கோலாக இருக்கணும். ஆனால் அந்த 3 விதமான ரிலேஷன்ஷிப்ஸை திருமணம்னு சொல்லி உலகம் சொல்லிட்டு இருக்குது. அதில் இந்த முதல் வகையை இன்னைக்கு நம்ம அட்டாக் பண்ண போகிறோம். அந்த கட்டுக்கதையை நம்ம உடைக்க போகிறோம். கோஹாபிட்டேஷன் இஸ் நாட் மேரேஜ். திருமணம் இல்லாமல் ஒரே வீட்டில் இணைந்து வாழ்வது திருமணம் அல்ல. இது திருமணமே இல்லை அப்படின்றது தான் வேதத்திலேருந்து தெளிவாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போது ஆச்சரியப்படுற வகையில், துக்ககரமான வகையில் இந்த காலத்து வாலிபர்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல, ஒன்று செஞ்சு வாழலாம், அது கூட ஒரு கல்யாணம் மாதிரி தான் அப்படின்னு பெரும்பாலும் யங்ஸ்டர்ஸ் அந்த ஐடியாவுக்குள்ளே வந்துட்டுருக்குறாங்க. அது ரொம்ப துக்ககரமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு சில கிறிஸ்தவர்கள் கூட நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது கன்ஃபார்மாக இருந்தால் அப்போ கல்யாணம் பண்ணிக்காமலே ஒன்றா வாழ்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லி எழும்பிட்டுருக்குறாங்க. அதுவும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அது ரொம்ப டேஞ்சரஸ், ரொம்ப அபாயகரமான ஒரு ஐடியா அது. இப்போ வேதத்தில் தேவன் என்ன தான் சொல்கிறார் இதை பற்றி? ஏன்னா எல்லாவற்றுக்கும் சரியான நோக்கத்தை அவர் தான் ஏற்படுத்தி இருக்கிறார். சிருஷ்டிகர்த்தருக்கு தான் நோக்கத்தை ஏற்படுத்துகிற உரிமை இருக்குது. எது எப்படி செயல்படணும்னு அவர் தீர்மானம் எடுத்திருக்கிறார். அப்போ திருமணம்ன்றது என்ன, அது எப்படி செயல்படணுன்றது அவர் தீர்மானம் எடுத்து வார்த்தையிலும் தெளிவாக கொடுத்துருக்கிறாரு. அப்போ இந்த உலகத்துடைய ஐடியா இருக்குது தெரியுமா, கோஹாபிட்டேஷன் மேரேஜ் அப்படின்னா திருமணம் போய் பண்ணணுமா என்ன, ஒரு சபை முன்னாடி நின்று தாலியை கட்டியே ஆகணுமா, ஒரு ரெஜிஸ்டரில் சைன் பண்ணி ஆகணுமா, அப்படி இல்லாமலே நாங்கள் ஒரே வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு அதை திருமணம்னு நாங்கள் கூப்பிட்டுக்குவோம், அப்படியே கணவன் மனைவி மாதிரி நடிப்போம், அப்படியே எவ்வளோ முடியுமோ ஒன்று சேர்ந்து வாழ்ந்து அதில் பிள்ளைங்களை வர பெற்றெடுத்துப்பாங்களா, இதை அவங்க திருமணம்ன்றாங்க. ஆனால் இதில் ஒரு உடன்படிக்கை இல்லை. இது சபை முன்னாடி, சமுதாயத்து முன்னாடி, தேவனுக்கு முன்பதாக, குடும்பத்துக்கு முன்பதாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கையாக அவங்க செயல்படுத்துறதில்லை. அப்படி இது ஆரம்பமாகிறதில்ல. இதை வேதம் திருமணம்னே சொல்கிறதில்லை. பட் திருமணத்துக்கும் இந்த கோஹாபிட்டேஷனுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் கோஹாபிட்டேஷன் மேரேஜ்னு உலகம் சொல்லுது. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஐ டோன்ட் லவ் யூ இனஃப் டு மேரி யூ. அதுதான் அர்த்தம். நான் உன்னை என்னவோ நேசிக்கிறேன் தான், ஆனால் அந்த அளவுக்கு உன்னை நேசிக்கலை, கட்டிக்கிற அளவுக்கு உன் மேலே எனக்கு பாசம் இல்லை, நேசம் இல்லை. அதுதான் கோஹாபிட்டேஷன் மேரேஜுடைய எசன்ஸ். கான்ட்ராக்ட் மேரேஜ்னு ஒன்று சொன்னனே, அதோடைய எசன்ஸ் என்ன தெரியுமா? நீ என்னை நேசிச்சா நான் உன்னை நேசிக்கிறேன். கவனன்ட் மேரேஜ்னா என்னன்னா, தேவனுக்கு முன்பதாக நானும் நீயும் அவரோட சேர்ந்து ஒரு உடன்படிக்கையில் இறங்குறோம். கஷ்டமோ துக்கமோ இன்பமோ துன்பமோ ஒன்று சேர்ந்து இந்த வாழ்க்கையை நம்ம ஜெயிச்சு காட்ட போகிறோம். அப்போ இந்த உணர்வுகள் உணர்ச்சிகள் இல்லாத காலத்துலையும் உன்னோட நான் இணைஞ்சிருப்பேன் அப்படின்ற தீர்மானம் தான் இந்த கவனன்ட் மேரேஜ். ஆனால் உலகம் சொல்லுது கோஹாபிட்டேஷன் கூட ஒரு மேரேஜ் மாதிரி தான் அப்படின்னு. வேதம் அப்படி சொல்கிறதே இல்லை. வேதத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கைன்னா என்னது? நான் என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன்,
நான் யாரோட அந்த உடன்படிக்கையில் இறங்குறேனோ அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்படி, அவங்க இன்ட்ரெஸ்ட்டை பாதுகாக்கிறதுக்காக, அவங்களுக்கு நான் அதிகமாக சர்வ் பண்ணும்படி என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அந்த கோஹாபிட்டேஷன் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது, திருமணம் பண்ணிக்காமலே இணைஞ்சு வாழ்கிறது, தன்னுடைய பொறுப்புகள்லேருந்து நீக்கப்பட்டு வெறும் சரீரீகமான இன்பத்துக்காக மட்டும் மினிமலான பொறுப்புகளை செஞ்சு எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படின்ற ஒரு செட்டில்மெண்ட் தான் இந்த திருமணம் இல்லாமலே இணைஞ்சு வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை. வேதம் இதை திருமணம்னு ஏற்றுக்கிறதே இல்லை. யோவான் 4 அதிகாரம் 17-18 வசனத்து வரைக்கும் நம்ம படிக்கிறோம். சமாரியாவிலேருந்து ஒரு ஸ்திரீ கிட்ட இயேசு கிறிஸ்துவானவர் பேசுகிறார். இப்போ இந்த அம்மா ஒரு தவறான வாழ்க்கை முறையில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஆனால் இயேசு இந்த சகோதரியை சந்தித்து, உங்களுக்கு நான் ஜீவ தண்ணீரை தரேன்ன உடனே அந்த அம்மா சொல்லுவாங்க, கொடுங்க கொடுங்க, கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது தான். அப்போ அவர் சொல்கிறார், போ உன் கணவரை கூட்டிகிட்டு வா, புருஷனை கூட்டிகிட்டு வா. அப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை எனக்கு புருஷன் இல்லை அப்படின்னு. உடனே ஜீசஸ் சொல்கிறார், கரெக்டாக தான் சொன்னேன், ஏன்னா உனக்கு 5 புருஷருங்க இருந்தாங்க, 6ஆவதா ஒருத்தன் கூட நீ வாழ்ந்துட்டுருக்குற, ஆனால் அவன் புருஷன் இல்லை. கவனிச்சிங்களா? ஒன்று சேர்ந்து வாழ்கிறது ஒருத்தரை மனைவியாகவும் மாற்றுறதில்ல, கணவராகவும் மாற்றுறதில்ல. உடன்படிக்கையில் தன்னைத்தானே முழுமையாக அர்ப்பணிக்காமல், தேவ பயத்திலையும் குடும்பத்துக்கு முன்பதாக, சமுதாயத்துக்கு முன்பதாக ஒரு உறுதிமொழி எடுக்காமல் தன்னை அர்ப்பணிக்கலைன்னா அது திருமணமே இல்லைன்றார் ஜீசஸ். நீ ஒன்று சேர்ந்து வாழ்ந்துட்டேன்னா அது திருமணமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இல்லை, கோஹாபிட்டேஷன் இஸ் நாட் மேரேஜ். லிவிங் டுகெதர் டஸ் நாட் கான்ஸ்டிடியூட் மேரேஜ். அப்படி இருந்துருந்துச்சுன்னா ஜீசஸ் சொல்லியிருப்பார், ஏமா அப்படி சொல்கிற, உனக்கு 5 புருஷருங்க, ஆனால் கல்யாணம் பண்ணாமலே ஒருத்தன் கூட வாழ்ந்துன்னு இருக்கிறே, அவனும் புருஷன் தானே அப்படின்னு ஜீசஸ் சொல்லவே இல்லை பார். அப்படி சொல்லியிருந்திருப்பார். ஒருவேளை இந்த உலகம் சொல்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா. இன்னொரு விஷயம் பாருங்கள், செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது தேவன் திருமணத்தின் உடன்படிக்கைக்கு உட்பட்ட ஒரு இன்பமாக அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த வசனத்தை உங்களுக்கு நான் படித்து காமிக்கிறேன். ஆதியாகமம் 2:24. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். கேர்ள் ஃப்ரெண்டோடன்னு சொல்லல, ஞாபகம் வச்சுங்க, மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். You cannot be naked with a person who is not your husband or your wife. இதில் கர்த்தர் இன்டென்ட் பண்ணுற சத்தியம் என்னது? தாம்பத்திய உறவுன்றது திருமண தம்பதியருக்கு உட்பட்ட ஒரு இன்பம். இது திருமணத்துக்கு உள்ள என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு உறவு. ஆனால் கோஹாபிட்டேஷன் அப்படின்ற இந்த பொறுப்பில்லாத வாழ்க்கை முறையில் என்ன நடக்குதுன்னா, இவங்க திருமணத்துடைய எல்லா ப்ளஷரையும் அனுபவிக்கணுன்ற ஒரு பிரயாசத்தில் இறங்குறாங்க, பிள்ளைகளையும் பெற்றெடுத்துடுறாங்க, ஆனால் திருமணம் பண்ணிக்க மாட்டாங்களாம். இல்லை, ஆனாலும் இவங்க என் மனைவின்னு இவர் டிசைட் பண்ண மாட்டாங்க, இவர் என் கணவர்னு அவங்க டிசைட் பண்ண மாட்டாங்களாம். இது ஒரு கரப்டட் லைஃப் ஸ்டைல். இது ஒரு பெரிய தீமைக்கு தான் கொண்டு போய் விட போகுது. ஸோ தாம்பத்திய உறவு திருமணத்துக்கு உட்பட்டது. ஆனால் திருமணம் இல்லாமலே 2 பேர் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துட்டாங்கன்னா, அவங்க அதை என்ஜாய் பண்ணாங்கன்னா அதை வேசித்தனம்னு கர்த்தர் சொல்கிறாரு. பாரு, இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். 1 Corinthians chapter 7 verse number 2. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். கவனிச்சிங்களா? திருமணமாகாம இணைஞ்சிருந்தா அது என்னது? வேசித்தனம். தேவன் அப்படிதான் சொல்றாரு. அது ப்ராஸ்டிடியூஷன் சொல்றாரு. தட் இஸ் fornication. Yes. So according to God, cohabitation is not marriage at all. உலகம் சொல்லலாம், கலாச்சாரம் அப்படி கொண்டு வரலாம், ஆனால் இது துக்ககரமான ஒரு விஷயம். பாருங்க, இதை நம்ம ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. திருமணம் பண்ணிக்காமலே இணைஞ்சு வாழலாம், அது கூட திருமணம் தான் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க முட்டாள்தனத்தின் ஒரு சிஸ்டமில் இறங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப காயப்பட போகிறாங்க, நிறைய தீமையான விளைவுகளை அனுபவிக்க போகிறாங்க. டாக்டர் பேட்ரிக் ஏ ஸ்னைடர் அப்படின்றவர் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறாரு. பாருங்க, இந்த திருமணம் இல்லாமலே இணைஞ்சு வாழ்கிற தம்பதியினர் அவங்க என்னென்ன அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லி. He says relationships are unstable in cohabitation. என்னவோ அவங்க சந்தோஷமாக சமாதானமாக வாழ்கிறாங்கன்னு ஜனங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது ராங், அது பொய்ன்றார். அடுத்தது அவர் சொல்கிறாரு, 3 வருஷத்துக்கு மேலே இவங்க ஒன்று சேர்ந்து வாழ்கிறது ரொம்ப கடினம். 6ல் 1 ஜோடி தான் 3 வருஷத்துக்கு அப்புறமும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறாங்களாம். கவனிங்க, 10ல் 1 ஜோடி தான் 5 வருஷத்துக்கு மேலே ஒன்றா வாழ்கிறாங்களாம். அப்போது இந்த திருமணம் இல்லாமல் இணைஞ்சு வாழ்வோம், வாழ்க்கை பூரா வாழ்வோம், நம்ம எங்களை இணை பிரியாதவர்கள், நாங்கள் சார் வரைக்கும் ஒன்றா இருப்பேன் நான், இப்படிலாம் இறங்குறாங்க தெரியுமா? அதெல்லாம் பொய். 5 வருஷத்துக்கு மேலே 10ல் 1 ஜோடி தான் அப்படி இணைஞ்சிருக்கிறாங்களாம். பார், கோஹாபிட்டேஷன் விமன் அவர் சொல்கிறாரு,
இந்த கோஹாபிடேஷன் இந்த லைஃப் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும், இந்த விதமான வாழ்க்கை முறையை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் அதிகமான பொறுப்புகளை சுமந்துட்டு திரிகிறாங்களாம் பாரு. அதுவும் விசேஷித்த வகையில் பிள்ளைகள்லாம் பெற்றெடுத்துட்டாங்கன்னா அநேக பொறுப்புகளை தாய்மார்கள் தான் செய்கிறாங்களா. ரிசர்ச் ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்துது. அவங்க தான் 70% அதிகமான இன்கம் ஜெனரேட் பண்ணுறாங்களாம். ஆண்கள் தப்பிக்கிறதுக்குன்னே கண்டுபிடிச்ச ஒரு சிஸ்டம் இதுன்னு சொல்கிறேன் பாரு. நான் நல்லா கவனிங்க இதை. கோஹாபிடேஷன் brings a greater risk of sexually transmitted diseases. ஏன்னா ஆண்கள் ரொம்ப சுலபமாக சீட் பண்ணிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பெண்களை விட. அப்போது இந்த மேரேஜ்ன்ற ஒரு உடன்படிக்கைக்குள்ளே வராத ஒரு ஆண் ஏன் அந்த கோஹாபிட்டிங் பார்ட்னருக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும்? எதுக்காக இருக்கணும்? எந்த விதமான ஒரு உறுதிமொழி இல்லையே, எதுவுமே அவங்கள பிடிச்சு வைக்கிறது இல்லையே பரிசுத்தத்தின் வாழ்க்கைக்கு. அப்போ இவர் என்ன சொன்னார் பாரு, நான் கட்டிக்கினா நான், நீனா எனக்கு மனைவியா, நீ கொஞ்ச நாள் உன் கூட வாழ்கிறேன்னு சொல்லித்தானே வந்திருக்கிறோம் நம்ம, அப்போ நான் யார் கூட நான் போவேன், நீ ஏன் கேட்குறேன்னு சொல்லி அந்த மனுஷன் அன்ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் ஆண்கள் மூலமாக பரவுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்றாங்க. பாவர்ட்டி ரேட்ஸ் ஆர் ஹையர் அமாங் கோஹாபிட்டேட்டர்ஸ். அப்படின்னா திருமணத்துக்கு முன்னாடி இணைஞ்சு வாழ்கிறவங்களுடைய வாழ்க்கையில் தரித்திரம் அதிகமாக இருக்குது. அவர் சொல்கிறாரு, திருமணம் இல்லாமல் ஒரே ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க 78% லெஸ் வெல்தி. திருமணம் பண்ணி ஒரு குடும்பத்தில் இணைஞ்சு வாழ்கிறவங்களை விட திருமணம் இல்லாமல் இணைஞ்சு வாழ்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து 78% இன்னும் குறைவாக தான் இருக்கிறாங்க. சொத்துக்கள் பொறுத்த வரைக்கும், அவங்களுடைய ஆஸ்தியை பொறுத்த வரைக்கும். இதில் அதிகமாக சஃபர் பண்ணுறது துக்ககரமான விஷயம் பாருங்கள், பிள்ளைகள் தான். அவங்க சொல்கிறாங்க, the poverty rate among children of cohabitating couples is 5 times greater than the rate among children in married couple houses. திருமணமாகி பெற்றெடுக்கப்படுகிற இந்த பிள்ளைகள், இந்த வீட்டில் வளர்கிற பிள்ளைகள் நல்ல ஐஸ்வர்யவான்களாக வாழ்கிறாங்க பொருளாதார ரீதியாக. ஆனால் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வீடுகளில் திருமணம் இல்லாமல் இணைஞ்சு வாழ்கிற இந்த பெற்றோர்கள் இருக்கிற இந்த வீட்டில் வளரும்போது இந்த பிள்ளைகள் தரித்திரத்தில் வாழ்கிறாங்க. Children aged 12 to 17 with cohabitating parents are less times more likely to exhibit emotional and behavioral problems and are 122% more likely to be expelled from school. 12 to 17 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் திருமணமான அப்பா அம்மா இருக்கிற வீட்டில் இல்லாமல் திருமணம் ஆகாமலே வாழ்ந்துட்டு இருக்கிற வீட்டில் இருந்தால் என்ன மாதிரி ஒரு துக்ககரமான விஷயம் பாருங்கள். 6 times more likely, 6 மடங்கு அதிக வாய்ப்புகள் அவங்கள ஸ்கூல்லேருந்து துரத்தி விடுறதுக்கு, இமோஷ்னலான பிரச்சனை, பிஹேவியரல் பிரச்சனை, இது எல்லாமே வர்றதுக்கு. ஜென்ரலாக சொல்ல போனால் ஆண்கள் எஸ்கேப் ஆகிறதுக்காக ஒரு வழியை கண்டுபிடிச்சதுக்கான ஒரு சிஸ்டம் தான் இந்த கோஹாபிட்டேட்டிங் சிஸ்டம். அவங்களுக்கு பொறுப்புகள் கம்மி, ஆனால் இந்த தாயாருக்கு பொறுப்பு அதிகம். ஆனாலும் இந்த கலாச்சாரத்தான் பெஸ்ட்டு, வேதத்தின் திட்டங்களை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் நல்ல தண்ணியில் குடிக்காமல் மோரி தண்ணியை வாரி குடிக்கிற மாதிரி அது உண்மையாகவே. ஏன்னா வேதத்தில் கர்த்தர் பெண்களை கனப்படுத்துகிறாரு. ஒரு பெண்ணுடைய பாதுகாப்புக்கான சிறந்த திட்டமே திருமணம். திருமணம் இல்லாமல் ஒரு பெண் ஒரு உறவுக்குள்ளே போய் ஒரே ஒரு வீட்டில் நான் வாழ போகிறேன் ஒரு மனுஷன் கூடன்னு சொன்னால் அந்த பொண்ணு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு அபாயகரமான நிலை கொண்டு போய் விட்டுறாங்க. ஷீ இஸ் பிளேசிங் ஹர்செல்ஃப் இன் அ டேஞ்சரஸ் பொசிஷன். பட் மேரேஜ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் தட் ப்ரொடெக்ட்ஸ் விமென். இதில் ஆண் பெண் இருவருமே வாழ்க்கையின் போராட்டங்களை, சூழ்நிலைகளை, தேவைகளை ஒன்று சேர்ந்து சந்தித்து திருமணத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியமான குடும்பத்தை அவங்க நடத்த முடியும். மேரேஜ் இஸ் த பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் தட் ஆனர்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் விமென். இதை நம்ம ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணுமா இருக்குது. ஸோ இன்றைக்கி கிளியராக நம்ம பார்த்துட்டு வர்றோம். வேதத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்ந்தோன்னா நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை. கர்த்தருடைய வார்த்தை நம்ம அப்டேட் பண்ண தேவையில்லை. கர்த்தருடைய வார்த்தையை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அப்டேட் பண்ண கற்றுக்கணும். கர்த்தருடைய வார்த்தை உண்மையானது, ஜீவன் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம எம்ப்ரேஸ் பண்ணும்போது, நம்மளுடைய வாழ்க்கையை அதுக்கு நேராக நம்ம திருப்பும்போது வேதத்தின் ஆசீர்வாதங்களையும் செழிப்பையை நம்ம அனுபவிக்க முடியும். வேதம் ரொம்ப கிளியராக சொல்லுது, இட்ஸ் நாட் கோஹாபிட்டேஷன் மேரேஜ், இட்ஸ் நாட் கான்ட்ராக்ட் மேரேஜ், பட் மேரேஜ் இஸ் அ கவர்னன்ட் மேரேஜ். உடன்படிக்கையை போல திருமணத்தின் உடன்படிக்கைக்குள்ளே நம்ம இறங்கலைன்னா, அப்படின்னா கணவனும் மனைவியும் அவங்க முழு வாழ்க்கையவே அர்ப்பணிச்சு என்னுடைய வாழ்க்கை துணைக்காக, அவங்க நன்மைக்காக 2 பேரும் சேர்ந்து தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றும்படி ஒரு உறுதிமொழி கொடுத்து நாங்கள் இந்த சிஸ்டம்குள்ளே இறங்குறோம், இந்த கவர்னன்ட்குள்ளே இறங்குறோன்னு சொல்லலைன்னா அவங்க வாழ்க்கை அபாயகரமாக இருக்குது. ஆனால் அவங்க தேவனுடைய உடன்படிக்கையின் சிஸ்டம் கீழே வந்தாங்கன்னா பாதுகாப்பாக இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும். வேதத்தின் படி வாழும்போது வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஒரு கோஹாபிட்டேட்டிவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா, திருமணம் பண்ணிக்காமலே இன்னொரு நபரோட அவர் என் கணவர், அவங்க என் மனைவி அப்படின்னு சும்மா நடிச்சுக்கிட்டு நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா
உங்களுக்கு 3 சாய்ஸ் தான் இருக்குது. முதலாவது, நீங்கள் கர்த்தருடைய வேதத்துக்கு முரண்பாடாக தொடர்ந்து அப்படியே வாழ்ந்துட்டு நீங்கள் அப்படியே போகலாம். ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் உங்கள் ஃபேவரில் இல்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களும் உங்கள் ஃபேவரில் இல்லை, நீங்கள் நிறையா தீமைகளை தான் அனுபவிப்பீங்க. இல்லைனா ரெண்டாவது ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இம்மீடியட்டாக செப்பரேட் ஆகுங்க, செப்பரேட் வீட்டுக்குள்ளே பிரவேசிங்க, உடல் உறவை தவிர்த்துருங்க, தாம்பத்திய உறவுக்கு இடம் கொடுக்காதீங்க, செப்பரேட்டாக வாழுங்க. மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது, சீக்கிரமாக திருமணம் பண்ணிக்கங்க, லீகலாக திருமணம் பண்ணிக்கங்க. ஃபார்மலாக ரிசப்ஷன், சத்திரம் எடுத்து டெக்கரேஷன் அதெல்லாம் வேணால் லேட்டராக நீங்கள் பண்ணிக்கோங்க. இம்மீடியட்டாக ஒரு லீகலான திருமண உறவுக்குள்ளே என்ட்ராகுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு ஆணாக இருந்து நீங்கள் ஒரு கோஹாபிட்டேட்டிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட நான் டைரெக்டாக பேசணுன்னு நான் விருப்பப்படுறேன். கோழையாக இருக்காதீங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. நீங்கள் தேவனுடைய ஒரு மனுஷனாக சரியான தீர்மானத்தை எடுங்க. எல்லா பெனிஃபிட்ஸும் வேணும், திருமணத்துடைய செக்ஷுவல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் வேணும். துணி துவைச்சு போடுறதுக்கும் வீடு சுத்தம் பண்ணுறதுக்கும் பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு ஒரு லேடி தேவை. ஆனால் நீங்கள் ஒரு கணவராக அந்த நபரை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் தவிர்த்துட்டீங்கன்னா நீங்கள் ஒரு கோழையாக இருக்கிறீங்க. ஏன் அப்படி ஒரு கோழையாக இருக்கிறீங்க? பி அ மேன், ஒர்க் டுவர்ட்ஸ் மேரேஜ். அவங்கள திருமணம் பண்ணிக்கங்க. உங்கள் பிள்ளைகளை ஒரு பொறுப்பான தகப்பனாக பொறுப்பெடுத்து வாழ கற்றுங்க. கொஞ்சோண்டு கமிட்மெண்ட் கொடுத்து எல்லா இன்பத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்ற இந்த திருமணம் இல்லாமல் இணைஞ்சு வாழ்கிற வாழ்க்கையிலேருந்து வெளியே வாங்க. அது உங்களுக்கும் நல்லதில்லை, அது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாருக்குமே நல்லதில்லை. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பலனை கொடுக்கும், கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. வாங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. அவர் கொண்டு வர நல்ல விஷயங்களுக்கு இடம் கொடுங்க. கோஹாபிட்டேட்டிங் மேரேஜ்னு உலகம் சொல்லலாம், ஆனால் கோஹாபிட்டேட்டிங் மேரேஜே இல்லை. திருமணம் பண்ணலன்னா என்ன, ஒரே வீட்டில் வாழ்ந்தா கூட நாங்கள் கணவன் மனைவி தான் அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான ஒரு கான்செப்டை உலகம் பிரசங்கம் பண்ணலாம். அதை நீங்கள் ஏற்றுக்க தேவையில்லை, அது உண்மை இல்லை. உடன்படிக்கைக்குள்ளே இறங்குறது தான் திருமணம். அதை பற்றி வரப்போகிற எபிசோடில் பார்க்க போகிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்த்த விஷயம், கோஹாபிட்டேட்டிங் டஸ் நாட் கன்ஸ்டிடியூட் மேரேஜ்.